அனைவருக்கும் வணக்கம். கடந்த 6 நாட்கள்ல துவாபர யுக வட்ட அணுக்கள் 4வது, 5வது, 6ஆம் வட்ட அணுக்களை பத்தி பார்த்தோம். ஒவ்வொரு வட்டத்திலையும் தீய அணுக்கள் என்ன பண்ணும், நல்ல அணுக்கள் என்ன பண்ணும், ஒவ்வொரு அணுக்களோட ஆற்றல் பிரியும் போது அந்த ஆற்றல்கள் எங்க போய் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னிலிருந்து திரேதா யுக வட்ட அணுக்களை பத்தி பார்க்கலாம். 7வது, 8வது மற்றும் 9வது வட்டங்கள் தான் திரேதா யுக வட்டங்கள். தொடங்குறதுக்கு முன்னாடி அகத்திய மகரிஷிகள், வால்மீகி மகரிஷிகள், அனைத்து சப்தரிஷிகள், பரிமள குரு அன்னை மற்றும் எரியன்பு ஜெயந்தி அம்மா அனைவரையும் வணங்கி இவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்துடன் தொடங்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நம்ம பார்த்த மாதிரி ஈசனால் படைக்கப்பட்டது சத்தியயுக வட்ட அணுக்கள் மட்டுமே, அதாவது 10வது வட்டம். அந்த காலத்தில் சத்தியயுகத்தில் வாழ்ந்தவங்களுக்கு மூளையில் உள்மூலையில் சத்தியயுக வட்டம் மட்டுமே இருந்திருக்கும். அடுத்து திரேதாயுகம் தொடரும் போது தான் சத்தியயுக வட்ட அணுக்கள் தன்னோட உதவிக்காக 3 வட்டங்கள் திரேதாயுக வட்டங்களை படைக்கிறாங்க. சத்தியயுக வட்ட அணுக்களே உயர்நிலை அணுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க படைத்த திரேதாயுக வட்ட அணுக்களும் மிக உயரிய ஆற்றலை உடைய அணுக்கள். இந்த கலிகாலத்துல பெரும்பான்மையா 7வது வட்டம்ல ஒருத்தவங்களுக்கு உயிர் தெழுந்து இருக்கு அப்படின்னா அது பெரிய ஞானிகள், யோகிகள் இவங்களுக்குள்ளதான் இருக்கும். ஆனா இப்போ சத்தியயுகம் மலர்ந்தாச்சு. அதனால ஈசனை அடையணும், இறைவனோட கலக்கணும், ஆத்மாவை உணரணும் அப்படின்ற ஆழமான ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தாலே போதும். கலியுகம் அளவுக்கு இப்போ நமக்கு அந்த செயல் கடினமாக இருக்காது. ஏன்னா நம்ம சத்தியுகத்தில் இருக்கோம். அதனால நிறைய உயர் ஆற்றல்களோட உதவி நமக்கு ரொம்ப எளிமையாகவே கிடைக்கும். அவங்கள எல்லாரும் பணிந்து சரணாகதி அடைந்து அவங்க ஆற்றலை பற்றி நம்ம மேலே ஏறுறது நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு சாத்தியமான விஷயம். இப்படி மூளையில் குருதி 7ஆம் வட்டத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து சத்துக்கள் எல்லாம் குருதியில் கலந்து உள்மூலையில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த 3 கழிவட்ட அணுக்கள் அடையும் போது குருதியிலிருந்து திட உணவுப் பொருட்கள் சாலிட் நியூட்ரிஷன்ஸை கழிவட்ட அணுக்கள் உறிஞ்சிடும். குருதியிலிருந்து திடப்பொருட்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டுருச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்னா நீர் இருக்கும். அதுதான் அடுத்த துவாபர யுக வட்டங்களுக்கு உணவு. குருதியிலிருந்து இருக்கக்கூடிய நீர் சத்துக்களை துவாபர யுக வட்ட அணுக்கள் உணவாக ஏற்று அது உள்ளே இருக்கக்கூடிய மையக்கருவுக்கு அந்த உணவு அளித்து அந்த மையக்கரு வளரத் தொடங்கும். ரத்தத்திலிருந்து இப்போது திட சத்துக்களும் உறிஞ்சப்பட்டுருச்சு, நீர் சத்துக்களும் உறிஞ்சப்பட்டுருச்சு. இருந்தும் ரத்தத்தில் இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் இருக்கும், அதுதான் பிராணவாயு. இந்த பிராணவாயு, இந்த காற்று தான் திரேதாயுக வட்ட அணுக்களுக்கு உணவு. 6ஆம் வட்டத்தில் இருந்த ஆணவ அணுக்கள் எல்லாம் கரையப்பட்டு அன்பு அணுக்களோட ஆற்றல்கள் முற்றிலும் வெளிப்பட்டதுக்கு அப்புறமா ரத்தம் 7வது வட்டம் துவாபரயுக வட்டத்துக்குள்ள நுழையுது. உணவு கிடைக்காம இத்தனை நாளாக உறங்கி கொண்டிருந்த அந்த 7வது வட்ட அணுக்கள் எல்லாம் உயிர் பெற்று எழத் தொடங்குது. 95வது அத்தியாயத்தில் சொல்கிறாங்க, இன்னும் சில நாட்களில் இவங்க 6 பேருக்கும் ரத்தம் 7வது வட்டத்துக்கு பாய தொடங்க போகுது. அப்படி நடக்கும்போது இவங்க மூளையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாங்க. இந்த வேலையை தான் செய்யும், அந்த வேலையை தான் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அது செய்து கொடுக்கும். அவ்வளவு ஆற்றல் மிக்கது இந்த திரேதாயுக வட்ட அணுக்கள். இதுக்கு முன்னாடி வட்டமான 6வது வட்டம் வரைக்கும் அனைத்து அணுக்களுமே பிரிக்கப்பட்டு உறங்க போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே பெரிதளவில் திட ஆகாரமோ நீர் ஆகாரமோ தேவைப்படாது. பிரெத்தேரியன்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்பவர்கள். இவங்களோட மூளையில் 7வது வட்டம் வரைக்கும் ரத்தம் பாய தொடங்கினதுனால ப்ளஸ் இது முன்னாடி இருந்த 6வது வட்ட அணுக்கள் வரைக்கும் பெரும்பான்மையானவை உறங்கப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப எளிதாக ஒருவரால் காற்றை மட்டும் சுவாசித்து வாழ முடியும். விருட்சங்கள், தாவரங்கள், பிளான்ஸ் வெளியிடக்கூடிய அந்த நல்ல பிராணவாயுவை சுவாசிக்கிறதே திரேதாயுக வட்டங்களுக்கு உணவாக போய் சேரும். திரேதா வட்ட அணுக்கள்லேருந்து அந்த மையக்கரு முற்றி அதுக்கு பிரசவம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சுத்தமான காற்று தேவைப்படுது. இந்த சீரீஸில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு வீடியோவுக்கு வியூவர் ஒருத்தவங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு வட்டம் தாண்டி தான் ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும் அப்படின்னா
இன்னும் மேலேறி ரத்தம் வராத அந்த வட்டங்கள்ல இருக்கக்கூடிய அணுக்கள் எப்படி உயிரோட இருக்கு? அப்ப அதுக்கு சத்து எங்கேருந்து கிடைக்கும்? இந்த கேள்விய அவங்க கேட்டப்போ எனக்கும் அதுக்கு பதில் தெரியல. ஆனா இங்க 96வது அத்தியாயத்துல அந்த கேள்விக்கான பதில் குடுத்துருக்காங்க. அந்த அடிப்படை விஷயம் என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம 7வது வட்ட அணுக்களோட ஆற்றல பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். உள் மூலையில இருக்கிற அணுக்களுக்குள்ள மையக்கரு இருக்கலாம். மையக்கரு இல்லாத அணுக்களும் இருக்கலாம். மையக்கரு அப்படிங்கிறது ஆத்மாவோட பல கோடி துகள்கள்ல ஒரு சிறிய துகள் அடங்கிய ஒரு நிர்மல அணு, நியூட்ரான் தான் மையக்கரு. இப்படி இந்த வட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு அணுக்குள்ள மையக்கரு இணையறதுக்கு முன்னாடி எம்டியா மையம் வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த அணுவுக்கு உணவு கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அணு உறங்கிக்கிட்டும் இருக்கலாம், இல்லை மடிந்தும் போகலாம். ஆனா ஒரு கருவை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அணு, அதாவது மையக்கரு உள்ள நுழைஞ்சிருச்சு அந்த உள்பகுதி நியூக்ளியஸ்குள்ள அப்படின்னா அந்த அணு கண்டிப்பா உயிர் ஓட்டத்துடன் இருந்தே ஆக வேண்டும். ஏதோ ஒரு உணவு அதுக்கு கிடைத்தே ஆக வேண்டும். இந்த மாதிரி இப்போ 7வது வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுவுக்கு இன்னும் ரத்தத்திலேருந்து வரக்கூடிய காற்றாகி அந்த உணவு சேரலை அப்படின்னா அது வரைக்கும் இந்த அணுக்கள் ஆத்மா கிட்ட இருந்து வர காந்த அலைகளை உணவாக உட்கொள்ளும். இந்த காந்த அலை அப்படிங்கிறது ஒரு மாற்று உணவே தவிர அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய மையக்கரு வளர்றதுக்கோ அது உடைப்பட்டு ஆற்றல் வெளியேறுவதற்கோ ஆன்மா கிட்ட இருந்து வரக்கூடிய காந்த அலையை பயன்படுத்திக்க முடியாது. ஜஸ்ட் உயிரோடு இருக்கணும் அந்த அணு அப்படின்னா அதுக்கு அடிப்படை என்ன தேவையோ, அதாவது டார்மன்ட் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கான ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட், இதை மட்டும்தான் ஆத்மா கிட்ட இருந்து வரக்கூடிய காந்த அலை இந்த அணுவுக்கு கொடுக்க முடியும். ஆனால் ரத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று அப்படிங்கிற உணவு மட்டும்தான் திரேதயுக வட்ட அணுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மையக்கரு அந்த உணவை ஏற்று வளர்ந்து கணுமுற்றி ஆற்றல் வெளிவந்து மையக்கரு உடைந்து சிதறி இறுதியாக வெளிவரக்கூடிய அந்த ஆற்றல் எங்கே போய் என்ன வேலையை செய்யணுமோ அதால் செய்ய முடியும். இதனால தான் ரத்தம் மேல் ஏறுவது அப்படிங்கிறது அவசியமாகுது. அப்போ தான் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை பிரிக்க முடியும். ஒரு அணு உறங்குதல் அப்படிங்கிறது 2 வகைப்படலாம். ஒன்று, ஒரு அணுக்குள்ள மையக்கருவு இருக்கு, ஆனால் அந்த வட்டத்துக்கு இன்னும் ரத்தம் வரலை. இந்த நிலையில் ஆத்மா கிட்ட இருந்து காந்த அலையை மட்டும் பெற்று உறங்கிக்கிட்டே இருக்கும், டார்மன் ஸ்டேட்டில் இருக்கும். இது ஒரு வகையான உறங்குதல். இதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ரத்தம் வருது, சத்துக்கள் வருது, மையக்கரு வளர்ந்து ஆற்றல் வெளிப்பட்டுருச்சு. ஆற்றல் வெளிப்பட்டதுக்கு அப்புறமா அந்த அணு மறுபடியும் உறங்க போயிடும். இது 2வது வகையான உறக்கம் அணுக்களுக்கு. ஒரு எளிமையான உதாரணத்துடன் இதை ஒப்புப்படுத்தி புரிஞ்சுக்கலாம். மையக்கரு ஒரு அணுவோட மையத்துக்குள்ளே போய் நுழைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரி. கர்ப்பம் ஆவறதுக்கு முன்னாடி அவங்க இருந்த நிலை மையக்கரு வராமல் ஒரு அணு உறங்குவது மாதிரி. மையக்கரு உள்ளே இருக்குது அப்படின்னா அது கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி. உணவு எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்க குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இறுதியாக பிரசவத்தில் வெளியில் வந்துடுது. அது மாதிரி தான் மையக்கரு வளர்ந்து வெளியில் வந்துடுது. இதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த நிலை இப்போது ஆற்றல் வெளிப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு அணு உறங்குவது மாதிரி. இந்த ப்ராசஸை மீனா அவங்களோட சேனலில் படங்கள்லாம் போட்டு அழகாக விளக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட பேசி அது எந்த வீடியோவோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆடியன்ஸ் கேட்ட அந்த கேள்விக்கு பதில், ரத்தம் வழியாக சத்துக்கள் வர வரைக்கும் அந்த அணுவை உயிருடன் காப்பது ஆத்மாவிலேருந்து வரக்கூடிய காந்த அலைகள். 7ஆம் வட்ட அணுக்களோட ஆற்றல் என்ன, அது என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி 7ஆம் வட்டத்துக்கு நம்ம ரத்தத்தை கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் நடைமுறை வாழ்க்கையில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த மாதிரி ரத்தத்தில் திட உணவுகள், நீர் உணவுகள் இது எல்லாத்தையும் துறந்து எந்தவித சத்துக்களையும் தனக்கென்று தாங்கி வராது அனைத்தையும் துறந்து வரும் குருதியே நிர்மலமானது. இப்படி 7ஆம் வட்டம் அடையணும்னா அந்த ரத்தம் எல்லா சத்துக்களையும் துறந்துருக்கணுமா. ஒரு மெல்லிய காற்றாக லேசாக பிராணவாயுவாக அந்த ரத்தம் மாறுச்சுனா தான் அது 7ஆம் வட்டத்துக்கு வர முடியும். இது உள்ளே நடக்கிறது. அதே மாதிரி வெளி உலகத்தில்
நமக்குன்னு எதையும் நம்ம பிடிச்சு வச்சுக்காம, சேமிச்சு வச்சுக்காம, எல்லாத்தையும் துறந்து நம்ம வெளி வாழ்க்கையில வாழும்போது, அதற்கு நிகராக நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட ரத்தமும் அனைத்தையும் துறந்து, காற்றாக 7ஆம் பட்டத்தை போய் அடைய முடியும். இப்படிப்பட்ட நிர்மலமான வாழ்வை எப்படி வாழ வேண்டும் அதையும் சொல்றாங்க இங்க. துறப்பதற்கு திட்டமிடுக அப்படிங்கிறாங்க. துறவறம் அப்படின்னாலே குடும்பத்தை விட்டுட்டு இல்வாழ்க்கை, சொத்து, சுகம், வீடு இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காட்டுல போய் தனியா ஒரு தனி மனிதனாக வாழணும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எது துறவரம்? உறவுகளை துறப்பதோ, செல்வத்தை துறப்பதோ, அறிவை துறப்பதோ துறவல்ல. உறவுகள், செல்வம், அறிவு இதெல்லாம் என்னன்னா, நம்மளோட முதல் 3 வட்டத்துல இருக்கக்கூடிய நல்ல அணுக்களோட ஆற்றல்கள். ஆதிமகா சரஸ்வதி ஆளக்கூடிய அந்த முதல் வட்டத்துல இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுடைய ஆற்றல்கள் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அறிவு வளரும். அதே மாதிரி ஆதிமகாலட்சுமி ஆளக்கூடிய 2வது வட்டத்துல இருக்கக்கூடிய அணுக்களோட ஆற்றல்கள் பிரிஞ்சு வந்துச்சுன்னா, நல்ல கர்ம வினை பயன்களும் செல்வமும் உண்டாகும். இப்படி செல்வமும், உறவுகளும், அறிவும் நம்மளோட நல்ல அணுக்களோட ஆற்றல்கள் வெளிப்படுது. அவ்வளவுதான். அத துறக்கிறது துறவே அல்ல அப்படிங்கிறாங்க. அந்த செல்வத்தையும், அறிவையும் அனுபவியுங்கள். அனைவருக்கும் பகிர்ந்து அனுபவியுங்கள். அப்ப எதை நம்ம துறக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள தீய அணுக்களை துறக்க வேண்டும். அதுதான் இங்க துறவறம். திட்டம் போடுங்கள் அப்படிங்கிறாங்க. பிளான் பண்ணி மாயை, கர்மம், ஆணவம் இம்மூன்றையும் திட்டம் தீட்டி துறக்க கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வாறு கற்பது அதையும் சொல்றாங்க. மாயை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல பல்வேறு பொருட்கள் மீது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை. ஆனா அது எல்லாமே ஜட பொருட்கள். உயரிய பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்மளோட ஆத்மா. இந்த உயரிய பொருளை அடைவது மட்டும்தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்மளோட எண்ணம் பெருசாக வளர்ந்துகிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு நமக்கு இந்த சின்ன சின்ன ஜட பொருட்கள் மேல இருக்கக்கூடிய ஆசைகளும் பட்டுகளும் விலகும். மனம் அப்படிங்கிறது இந்த சின்ன பொருட்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும். ஆனா அறிவு சொல்லுமா, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு. இந்த இடத்துல அறிவு சொல்றதே உண்மை. மனம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஆசை அப்படிங்கிற எண்ணங்கள் உயராம பார்த்துக்கணும். மனம் சொல்றத கடுமையா நிராகரிக்காம அன்பால அடக்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா, அறிவும் மனமும் ஒரே விஷயத்த உரைக்க துவங்கும். அப்ப மாயை விலகிவிட்டது அப்படிங்கிறது அர்த்தம். கர்ம வினைகளை எப்படி அகற்றுவது அப்படின்னா, யாருக்கும் எந்த விதமான தீங்கும் நேராத வண்ணம் நம்ம செயல் ஆற்றினாலே போதுமானது. ஆணவத்தை எப்படி அகற்றணும் அப்படின்னா, பணிவு. பணிவை நமக்குள்ள வரவழைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆணவம் அற்றுப்போகும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து அதில் நம்ம எப்படி பணிவை கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்க தொடங்கினோம் அப்படின்னா, நாளடைவில் எல்லா விஷயங்களிலும் இந்த பணிவு அப்படிங்கிறது வியாபிக்க தொடங்கும். சிறு உயிர்களை பணிவன்போடு நோக்கும் போது ஆணவம் அழியும். அன்பை பரப்பி நல் உறவுகளை சேருங்கள். எந்த நிலையிலும் நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் தலை தூக்காம நம்ம வாழ்வதே சிறந்த துறவற வாழ்க்கை. இந்த மாதிரியான ஒரு துறவரத்தை நம்ம மேற்கொள்ளும் போது உள் மூளையில குருதி 7ஆம் வட்ட அணுக்களை போய் அடையும். அப்படி அடையும் போது இந்த அணுக்கள் இரத்தத்திலேருந்து வர காற்றை உணவா பெற்று மயக்கருவை வளர்த்து அதோட ஆற்றல் வெளிப்படும் போது என்ன நடக்கும்? கலியுக முதல் வட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் வெளிப்படும் போது கீழே இறங்கி வந்து உடல்ல நோய்கள் இருந்தா சரி செய்யும். இப்படி சரி செய்யும் போது உறுப்புகள் ஏதாவது பழுதானால் இல்ல கழிவுகள் தேக்கமுற்றால் அதையும் பூர்வ ஜென்மங்கள்ல இருந்து நம்ம கொண்டு வந்த உடல் பிணைகளையும் சரி செய்வது துவாபரயுக முதல் வட்டம், அதாவது 4வது வட்ட அணுக்கள். இப்ப திரேதாயுக முதல் வட்ட, அதாவது 7வது வட்ட அணுக்கள் எதை சரி செய்யும் அப்படின்னா, உடலை தாங்கும் சிரசினை சீர் செய்யும். சிரச சுத்தம் செய்யறது தான் 7ஆம் வட்ட அணுக்களோட ஆற்றல். சிரசுல இருக்கக்கூடிய பாதைகளை சீரமைக்கும். தசவித வாயுக்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த தச வாயுக்களும் வெளியேறுவதற்கு உடல்ல தசவித வழிகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம்.
இந்த தசவித வழிகள்ல, அதாவது 10 பாதைகள்ல 7 சிரசுல தான் அமைஞ்சிருக்கு. 2 விழித்தடங்கள் கண்கள் மூலியமாக வெளியேறக்கூடிய பாதை, 2 செவிவழி பாதை, 2 நாசி துவாரங்களான பாதை மற்றும் வாய். இந்த 7 பாதைகளிலும் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்குவது தான் 7ஆம் வட்ட அணுக்களோட ஆற்றல் செய்யக்கூடியது. எப்படி இந்த 7 பாதைகளையும் அடைப்பு வரும் அப்படின்னா, இதுக்கு முன்னால வரைக்கும் 6வது வட்டம் அணுக்கள் வரைக்கும் அணுக்கள் உடைஞ்சி ஆற்றல்கள் வெளிவரும்போது அது கூட சேர்ந்து நச்சு பொருட்களும் வரும். எப்படி ஒரு குழந்தை பிரசவ சமயத்துல குழந்தை வெளில வரும்போது நஞ்சு கொடியும் வெளியில வருதோ, அதே மாதிரி அணுக்களுக்குள்ள இருந்து ஆற்றல் வெளியில வரும்போது நஞ்சுக்கள் வெளியேறும். இந்த நஞ்சுக்கள் வெளியேறதுக்கு வழி இல்லாம இந்த 7 பாதைகளுக்குள்ள நுழைந்து வெளியேற முடியாம துவாரங்களை போய் அடைச்சிடுது. அணுக்கள்ல இருந்து ஆற்றல் பிரிப்படும் போது இந்த நஞ்சுகள் அப்படிங்கிறது ஒரு திரவமாக வெளிப்படும். இந்த திரவம் எப்படி நம்ம வெளியேறுவது அப்படின்னு வழியை தேடிக்கிட்டே இருக்குமா. வாயுக்கள் வெளியேறுவதற்காக மட்டுமே அமைக்கப்பட்ட இந்த தசவித பாதைகள், அதாவது மூளையில 7 பாதைகள் மட்டும்தான் இந்த பாதைகளுக்குள்ள நுழைய முயற்சிக்குமா. ஆனா அங்கிருந்து அதால வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த பாதைகள் வழியாக வாயு மட்டும்தான் வெளியேற முடியும். திடப்பொருட்களோ திரவ பொருட்களோ வெளியேற முடியாது. இந்த நஞ்சுகள் எல்லாம் இந்த பாதைகளை போய் அடைத்து, இந்த 7 பாதைகளையும் அடைத்து 7 திரைகளை உண்டாக்குது. இந்த 7 திரைகள் நீங்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக 7ஆம் வட்ட அணுக்களோட ஆற்றல் பிரிபட்டிருக்கணும். இன்ஃபேக்ட் பல ஞானிகள் இந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சதுனால தான் அப்பப்ப இந்த பாதைகளை சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். எப்படின்னா, அதிகமான நற்காற்றை உள் செலுத்துவதால். அப்ப 7ஆம் வட்ட அணுக்களோட ஆற்றல்கள் பிரிபட்டு இந்த பாதைகளை சரி செய்யும். இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம், ஞானிகளுக்கு மட்டுமே அறிந்த விஷயம். 7ஆம் வட்ட அணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, திரவமாக இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்களை எரித்து வாயுவாக மாற்றிடும். வாயுவாக மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா இந்த நச்சு கழிவுகள் ரொம்ப எளிதாக இந்த துவாரங்கள்ல இருந்து வெளியேறிடும். பார்க்கடல் கடையும் போது முதல்ல நஞ்சு வெளியேறுச்சு அப்படிங்கிறதும் இதையே தான் குறிக்குது. முதல்ல இந்த நச்சு கழிவுகள் வெளியேறியே ஆக வேண்டும். இந்த திரைகள் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா அமிர்தம் கிடைக்கும். எப்படி நம்மளோட வெளிநாக்கானது நம்ம உண்ணக்கூடிய உணவை சுவைக்குதோ, அதே மாதிரி நம்மளோட உள்நாக்கு அணுக்களிடமிருந்து வரக்கூடிய அந்த அமிர்தத்தை உணவாய் பெற்றிடும். பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அமிர்தம் சுவைத்தால் உடல் ஒளிர்ந்திடும். அப்படி அமிர்தம் சுரக்கணும் அப்படின்னா இந்த நச்சு கழிவுகள் முழுமையாக வெளியேறியிருக்கணும். பொதுவாக எந்த வட்ட அணுக்களாக இருந்தாலும் அதோட ஆற்றல் பிரிப்படுது அப்படிங்கிறது முக்கியமாக அணுக்கள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஆத்மா அணுவை போய் அடையிறது. இதை பற்றி விரிவாக நம்ம இன்னொரு பகுதியில் பார்க்கலாம். அப்படி 7வது வட்ட அணுக்கள்லேருந்து மூலக்கூறுகள் வெளிவரும்போது நேரடியாக ஆத்மா அணுவுக்கு போய் சேராம முழு சிரசையும் சுற்றி வருமா. அப்படி சுற்றி வரும்போது இந்த 7 துவாரங்கள்லையும் இருக்கக்கூடிய நஞ்சுகளை இலகி கரைத்து இந்த எல்லா வழித்தடங்களையும் சுத்தம் செய்யுமா. இதுக்கப்புறமா தான் ஆத்மா அணுவை போய் அடையுது. அப்போ முழுமையாக எல்லா திரைகளும் விலகி ஒரு மனிதன் எப்போ அந்த சுத்த தேகத்தை பெறுவான் அப்படின்னா, 7வது வட்டத்துக்குள்ள குருதி பாய ஆரம்பித்து அந்த ஆற்றல்கள் பிரிபட்டு சிரசில் இருக்கிற வாயு பாதைகளில் இருக்கக்கூடிய நஞ்சு கழிவுகள் எல்லாம் அகன்று நின்றால் மட்டும்தான் முழுமையான சுத்தத்தை அடைய முடியும். 7வது வட்டத்திலிருந்து அணுக்களோட ஆற்றல் பிரிபடும் போது நஞ்சுகள் உருவாகாது. இந்த வழித்தடங்களை எல்லாம் சீர் செய்ததுக்கு அப்புறமாக இறுதியாக அந்த மூலக்கூறுகள் வாயுவாக மாறி இடது கண் வழியாக வெளியேறி கடைசியாக ஆத்மாவை போய் அடையும். இன்னொரு முக்கியமான செயலையும் செய்யும் 7ஆம் வட்ட அணுக்கள். சிரசோட பாதைகளெல்லாம் சுத்தம் செய்துட்டு மேலே போகும்போது ஆத்மா அணுவோடு சேரும்போது உச்சியில் சகஸ்ராரமும் துறக்க ஆரம்பிக்கும். அதற்குரிய வழித்தடத்தில் இருக்கக்கூடிய நஞ்சுகளையும் நீக்கிடும். 11வது வாசல், உச்சி வாசல் அப்படின்னு சொல்கிறோம் இதை. இந்த வாசல் திறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நிகழ்வு.
பொதுவா ஒரு குழந்தை ஜனிக்கும் போதும், இறக்கும் தருவாயிலும் மட்டுமே தான் இந்த வாசல் திறக்கப்படும். இதன் வழியாக மட்டும் தான் ஆன்மா உள்ள வந்து வெளியில போக முடியும். அதனால பொறந்த குழந்தைங்களுக்கு சில மாதங்களுக்கு இந்த மண்டை பகுதி இளகியே இருக்கும். அதே மாரி நம்ம இறக்கறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே இந்த பகுதி இளக ஆரம்பிச்சிடும். நம்ம வாழும் காலத்திலேயே நம்ம ஆன்ம விடுதலை அடைகிறோம் அப்படின்னா, பிறப்பு, இறப்பு இந்த 2 நிகழ்வுகள் இல்லாம இந்த உச்சி வாசல் திறக்கணும். அது 7வது வட்ட அணுக்களால தான் பண்ண முடியும். இந்த இடத்துல சொல்றாங்க, இப்ப சப்தரிஷிகள் கூட இவங்களோட மூளைக்குள்ள வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அவங்க எல்லாருமே இவங்களோட இந்த 11வது வாசல திறந்துகிட்டு தான் உள்ள வந்தாங்களாம். அதே மாரி எந்த ஒரு சக்தியா இருந்தாலும், அது உள்ள வரணும் அப்படின்னா, சிரசுக்குள்ள வரணும் அப்படின்னா, இந்த உச்சி வழியாக மட்டும் தான் வர முடியும். பொதுவா இப்ப அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்றதும் என்ன அப்படின்னா, நம்மளோட மூளைய நம்ம ஒரு 10% தான் பயன்படுத்துறோம். மீதி உள்ள மூளை பகுதிய நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அதே மாரி இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 7வது வட்டம் வரம்போது தான், மனிதன் அவனுடைய முழுமையான ஆற்றலையே உணரத் தொடங்குகிறானாம். இப்படி ஒவ்வொரு துவாரங்கள்லயும் நச்சுக்கழிவுகள் நீங்கும்போது, அந்த திரைகள் கிழிப்படும்போது என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல விழித்தடங்கள். விழித்தடங்கள் ரொம்ப முக்கியமானவை. இந்த விழித்திரைகள் கிழிப்படும்போது, வாயுவாக மாறி இந்த விழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திரைய கிழிச்சிட்டு அந்த வாயு வெளியில வரும். இப்படி 7வது வட்ட அணுக்களோட ஆற்றல்கள் வெளிப்படும்போது, இடது கண் வழியாக திரைகள் விலகி வாயு வெளியில வரும். 8வது வட்ட அணுக்களோட ஆற்றல்கள் வெளிப்படும்போது, வலது கண்ணோட திரை விலகி, அதன் வழியே வாயுக்கள் வெளியேறும். இந்த 2 விழித் திரைகளும் கிழிப்பட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளோட ஆத்மாவ நம்ம பார்க்க முடியும். நம்மளால காணவே முடியாது அப்படிங்கிற ஒரு உறுப்பு வந்து நம்மளோட கண்கள். ஒண்ணு நம்ம கண்ணாடி முன்னாடி நிக்கணும். இல்லன்னா இன்னொருத்தவங்களுடைய விழியில நம்முடைய விழிய பார்க்கலாம். இந்த மாரி கருவிகள் எதுவும் இல்லாம நம்மளோட கண்ண நம்மளே பார்க்க முடியாது. அதே மாரி நம்மளோட ஆத்மாவையும் நம்மளால இப்ப பார்க்க முடியல. ஏன்னா நம்ம ஆத்மாவ பார்க்கக்கூடிய அந்த விழிகள் திரைகளால மறைக்கப்பட்டிருக்கு. அடுத்து செவிகள்ல இருந்து திரைகள் விலகும்போது, ஆத்மாவோட ஓம்கார நாதம் நமக்கு கேட்கத் தொடங்கும். பல தெய்வங்களோட உரையாடல்களும் நமக்கு கேட்கத் தொடங்கும். நாசிகள்ல இருக்கக்கூடிய திரைகள் விலகும்போது, பல யுக வாசனைகள் கிட்டிடும். அற்புதமான மலர்களின் மணம். இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு வாசனைய நம்ம அனுபவிச்சிருக்கவே மாட்டோம். ஆத்மாவிற்குன்னு ஒரு வாசனை இருக்கு அப்படிங்கிறதே பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா, அது ஒரு அற்புதமான மணம் அப்படின்னு சொல்றாங்க. நாசிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகள் நீங்கி அந்த திரைகள் கிழிப்படும்போது, அற்புத மனம் ஒன்றை வீசிடும் ஆத்மானு. 7ஆம் அறிவு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிர்கள், ஓரறிவு பெற்ற ஒரு உயிரிலிருந்து 9 அறிவு படைத்த ஒரு ஞானியாக கூட இருக்கலாம். அதுல பொதுவா மனிதர்கள் 6 அறிவு படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இங்க வால்மீகி மகரிஷிகள் சொல்றாரு, கலி எல்லையில வாழக்கூடிய மக்கள் 3 அறிவு படைத்தவர்கள் மட்டுமே அப்படின்னு. ஏன்னா, கோபம், ஆத்திரம், ரௌத்திரம் இப்படிப்பட்ட குணங்கள்னால கலியுக 3வது வட்டத்திலேயே நம்ம ஆணவ அணுக்களை பெருக்கி பெரிய மதில் சுவரை எழுப்பி விடுறோம். அப்ப அதுக்கு மேல அறிவு எப்படி வளரும்? மனித பிறவி எடுக்கக்கூடியவங்க 11ஆம் அறிவு வரைக்கும் போகலாம். அதுலயே மனிதர்கள 6 அறிவு படித்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 6வது அறிவு அப்படிங்கிறது நம்ம பாதி கிணற தாண்டுற மாதிரி. கீழ இருந்து கை தூக்கி இறைவன் நம்மள பாதி கிணறு வரைக்கும் தாண்டறதுக்கு உதவி பண்ணிடுவாராம். இறைவனுக்கு நன்றி உரைத்து அந்த 6ஆம் வட்டம் தாண்டினதுக்கு அப்புறமா நம்ம அங்கிருந்து அமர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆத்மாவோட அந்த ஜோதி ரூபம், அந்த ஒளி தெரியும். அந்த ஒளியின் வழியாகவே நம்ம மீதி இருக்கக்கூடிய 7, 8, 9, 10ஆம் வட்டங்கள எளிதாக கடந்துறலாம். 6 அறிவு படைத்தவன் மனிதன். 7 அறிவு பெற்றால் குணவான். புண்ணியம் செஞ்சவங்கெல்லாம் குணவான் ஆகிடுவாங்களாம். 8வது அறிவு பெற்றால் சிந்தனையாளன். குணவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சிந்தனை செய்தார்கள் அப்படின்னா, எது நம்ம சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அது கூட சாத்தியமாகுமா?
அவன் சிந்திப்பான், ஆராய்வான். எதை பற்றி அப்படின்னா, ஆத்மாவினை அடைதல் குறித்து. 9வது அறிவு பெற்றால் மேலோன். சிந்தித்து ஆராயும் அறிவை பெற்றவன் மேலோன் ஆகின்றான். 10வது அறிவு, அதாவது ஒன்றை பூஜ்ஜியத்துடன் இணைக்கும் அறிவாம். இந்த 10வது அறிவை பெற்றால் ஞானி, மெய்ஞானி ஆகின்றான். 11ஆம் அறிவை பெற்றால் ஆத்ம ஞானி ஆகின்றான். இதுல 6 வட்டங்கள் வரைக்கும் எளிதாய் எவன் ஒருவனுக்கு குருதி பாய்கின்றதோ அவனே ஆறறிவு படைத்த மனிதன். அதனால்தான் வால்மீகி மகரிஷிகள் சொல்றாரு, கலியுக எல்லையில வாழக்கூடியவர்கள் அதிகபட்சம் அவங்களோட 3 வட்டங்களுக்கு தான் குருதி பாயுது. அப்படின்னா 3 அறிவு படைத்தவனே கலியுக மனிதன். இப்படி 7ஆம் வட்ட அணுக்கள் பிரிப்பட்ட உடனே ஆத்ம தரிசனம் கிடைக்கும். உள்விழி, உள் நாசி, உள் செவிகள் இதெல்லாம் திறக்கும். இப்படி ஒளி பொருந்திய விழிகள் கிடைக்கும் போது நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்தாலே போதும், அவங்க சிரசில் இருக்கக்கூடிய தீய அணுக்கள் அழிஞ்சிடுமா. நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஆத்ம மனம் எத்தகையது அப்படிங்கிறத இந்த உள் நாசிகள் சுவாசித்து அவங்க தீய எண்ணங்கள் கொண்டவரா நல்ல எண்ணங்கள் கொண்டவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குமா. உள் செவிகள் திறக்கும் போது நம்ம அருகில் உள்ளவர்களோட ஆத்மாவோட குரல் நமக்கு கேட்குமா. அவங்க ஆனந்தமாக இருக்காங்களா, இல்லைன்னா அவங்களோட ஆத்மா அலறுகிறதா, அவங்க ஆத்மா என்ன உரைக்கின்றது, என்னை காப்பாற்றுங்கள், விடுவியுங்கள் என்று ஆழ்கிணற்றின் உள் நின்று சிறைப்பட்ட ஆத்மா விடுக்கும் கூக்குரல் கேட்டிடும். இப்படி 7ஆம் வட்ட அணுக்கள், 7ஆம் அறிவு பற்றின நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரே வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். நாளைய வீடியோவில் 8ஆம் வட்ட அணுக்களை பற்றி பார்க்கலாம். ஆத்மாவை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு என்ன அழுத்தம் கொடுத்து கொடுத்து சிரசில் இருக்கக்கூடிய தீய அணுக்களை அழிச்சு நல்ல அணுக்களை பெருக்கி ஒவ்வொரு வட்டமாய் நம்ம குருதி பாயத் தொடங்கணும். அனைவருக்கும் தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.